ஹலோ கைஸ், வணக்கம். நீங்க காபி நிஞ்சா கேமா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் பைக் டிரைவிங் 3D அப்படின்ற கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப சவுண்டாக இருக்கு மக்கள். ஸோ வந்துட்டு அந்த கேம் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு இந்தியா சம்மந்தப்பட்ட கேம்னு சொன்னானுங்க. ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. இதெல்லாம் எங்கடா இந்தியாவில் இருக்குது, ஏன்டா வளர்ப்புறீங்க இந்த வளர்ப்பு. சரி, அதை விடுங்க மக்களே. அண்ட் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. அண்டு நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். பட் ரீச் பண்ணவே முடியல. அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து ஈஸியாக 1K ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி தயவு செஞ்சு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ணுற அளவுக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். தயவு செஞ்சு பண்ணி விட்டு போயிருங்க. அண்டு பார்க்குறவங்களாம் மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ், ஆர்ஆர் கேம் பிளேஸ், ஃபன்னி கேம் பிளேஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காம. ஸோ கேம் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ளே போய் இன்னும் நான் சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதனால உள்ளே போய் பார்த்து வந்தாலும் லெட்ஸ் ஸ்டார்ட் கேம் பிளே. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சில பல சீஸ் எல்லாம் இந்த கேமில் இருக்குது ப்ரோ, டிடிஎம் மாதிரி இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தனால தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஐயோ, என்ன நம்பருக்கு போகல இருங்க, ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சு விட்டா வரும்னு சொன்னாங்க. அடிச்சு விட்டு பார்ப்போம். 01111. ஐயோ, இன்னொரு 0 போட்டேன்னா இருங்க. எல்லா நம்பருக்கும் அடிப்போம், ஏதாவது வந்து தானே ஆகணும். 2200 போகல. 2000 இல்லடா, ஒண்ணுமே போகல. காரு ஏங்க, ஓ மக்களே, தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ரோல்ஸ் ராயல்ஸுங்க. ஸோ ரோல்ஸ் ராயல்ஸு ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் இந்த அளவு ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் இருக்குன்னு ஜிடிஏல கூட நான் ரோல்ஸ் ராயல்ஸ்லாம் பார்த்ததே இல்லையடா. என்னடா இது, ஜிடிஏ 5ல தான் ரோல்ஸ் ராயல்ஸே பார்க்க முடியும். அந்த அளவு ஒரு ரேரான கார் இந்த கேம்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் செம்மையான ஒரு கிராஃபிக். ஸோ காரை பார்க்கும்போது அப்படியே சர்க்கார் படத்துல தளபதி வந்து இறங்குற மாதிரி இருக்கு. அப்படியே கெத்தா மாசா ஸ்டைலா இருக்கு. ஸோ இதுல யார் யார் விஜய் ஃபேன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டு போயிருங்க வீடியோக்கு. ஸோ நானும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீடியோ பார்க்குறவங்க யார் யார் நம்ம ஃபேனு, யார் யார் விஜய் ஃபேனு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அதனால பண்ணி விட்டு போறோங்க. பாத்திரா பொறுமையா உண்டு. என்னடா ரேஸ் கார் பண்ணி போயிட்டு இருக்கு. ரேஸ் கார்னு ஒன்னே ஞாபகம் வருது. முன்னாடி வந்து போயிட்டு இருக்கலாம். தம்பி நிறுத்துப்பா. எங்கப்பா அவரு போயிட்டாரான்? இல்லைங்க, அங்கதான் நீங்க நிக்கணும். டே போயிடாதரா. இருறா எப்பா இருறா. எங்க ஆனா இவன் ஓடுறது கொஞ்சம் இன்னொன்னு நல்லா பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசமா ஓடுறான். ஓரளவு டீசெண்டா ஓடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கு மக்கள். ஏய் என்னடா இந்த இடத்துல வந்தா கேக்குது, அங்கெல்லாம் போனா கேட்க மாட்டேங்குது, என்ன கதை? ஏய் காருக்கு பக்கமே வந்துட்டான்டா. ஓ பக்கம் வந்து கொடுத்தாதான் ஒரு இறங்குடா போமாளி. வீட்டுல போய் பெரியவங்களை கூப்பிட்டு வாடா போடா. பக்கத்துல இதோட ஒரு லெஜெண்டரி கார் இருக்கு. அது என்ன காருன்னு ஐயோ போனை தொட்டு இருந்திருக்கேன். இவ்வளவுதானா, செட்டிங் வரலையே. சரி விடுங்க, செட்டிங் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மட்டும் மறக்காம கமெண்ட்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட்ல கேளுங்க ப்ரோ. இந்த கேமோட இன்னும் கொஞ்சம் விளையாண்டு போடுங்க ப்ரோ, டிப்ஸ் எல்லாம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு அதை போடுவேன். ஸோ போடாமல இருக்க மாட்டேன். ஐயோ என்னங்க இது, பைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இருங்க வேகமா காரை பின்னாடி வச்சுட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் மேல ரொம்ப வாயில பிஜிஎம் போட்டாங்கன்னா பாக்குறவங்க நீங்களே ஓடிடுவீங்க. என்னடா சைலண்ட் பண்ணிக்கிற காதுல ஏத்த காட்சி ஊத்துறியடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சைலண்டாகவே இருந்துக்கிறது தான் நமக்கு நல்லது, நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லது. சைலண்டா இருக்கு தாப்பிச்சிடும். செவ்வானா ஐயோ இறக்கிடுறோம். போடு செத்துடானா. இல்ல எந்திரிக்கலாங்க. ஓ பரவாயில்லையே. ஓ இந்த கேம்ல சாவே கிடையாதோ. அடா ஏங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்கு மக்களே ஃப்ரெண்ட்ஸ், பிளட்டு. இப்போ பாருங்களேன், நான் அது விளையாண்டுருக்கும் போது நான் அதை சும்மா பார்த்தேன், நோட் பண்ணேன், ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ விழுந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது
இதுவாயிருச்சு. நானும் அது ஸ்டாமினா நினச்சேன், பட் அது பிளட்டு. அட பாவீங்களா. சரி விடுங்க, அதுவே ஃபுல்லாகிருது, அதனால் அதுவே ஃபுல்லாகட்டும். ஸோ வேறு என்ன சீட் போடலாம், என்னென்ன சீட் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஏதாவது போட்டு விடுவோம், ஏதாவது நம்பர் காசா பணமா. 20 29 29 20 20 20. அடப்பா 200 போயிடுச்சு. போட்டு விடு. இங்க பாருங்க எண்டோவர் வந்திருக்கு. யாரு நீங்க? செம்மையா இருக்குங்க காரு. பட் இது எனக்கு வாட்டர் இஷ்டம் இல்லை, ஏன்னா நான் நல்ல இன்னும் ஒரு கவாசிட்டி நிஞ்சா வச்சுட்டு வார் அந்த மாதிரி நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போட்டு 4 போடுவான். கோப்ரா ட்ரோன் பைக்குங்க. அட்டிங்கப்பா எங்க பயங்கரமா இருக்கே. ஃப்ரீ ஃபயர்ல வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு ஸ்கின் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரோன் பைக் ஸ்கின் வந்துட்டு செம்மையா இருக்கு பாருங்களேன். அப்படியே வாய்ச்சி வருது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா போயிட்டு இருக்கான். செம்ம மாசுங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல இன்னும் நிறைய பேர் ஒன்று பண்ணாம பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, என்னையவே ஏமாத்துறீங்க. ஸோ அதாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணி விட்டு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். டேடி அது மேலே நின்றுடா போனா கோமாளி, அது மேலே நின்று சொல்ல மாட்டேற மக்களே. ஸோ தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் நான் இப்போ அது மேலே நிற்க முடியும், போய் பார்ப்பேன். ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ ஐயா என்னங்க இப்படி பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். நீங்கள் லைக் பண்ணிடுங்க மக்களே, அப்போ தான் அது மேலே நிற்க முடியும் கரெக்டாக. பாய் ஐயோ எங்க தாண்டி வந்துருச்சுங்க. பரவாயில்லப்பா. ஒரே செகண்ட் இருங்க. இப்போ இந்த பைக் இவ்வளோ தூரம் தாண்டி வந்துச்சா, நம்ம ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவை பண்ணலாம். இப்போ நான் சும்மா என்ன வருதோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அடப்பாவி ஜி உகனா என்னடா இது ஜி வகனு ஜகனு ஏன்டா ஏன் வைத்து வச்சு கிளப்புறீங்க. ரோஹித் ஜிஎஸ்ஆ ரோஹித் ஜிஎஸ். இது அடப்பாவீங்களா. என்னடா இது காரா பைக்கா என்ன இது? ஒண்ணுமே புரியலடா. என்னடா ஏன்னா கார் சிம்பிள் அங்க கிடையாது. கார் வகை சேர்ந்ததா இருக்குமா பைக்கா இருக்குமா ஒண்ணுமே புரியல. ஹேண்டிங் ஜம்ப் கொடுப்பாரு போட்டே படுக்க அப்படி எனக்கு எடுத்து காட்டிட்டு போயிட்டு பலி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டு பாருங்க. அந்த லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு நம்ம சேனலில் பண்ணி பாருங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ் இருங்க. சும்மா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. போயிடலாம் கைப்புள்ள போயிடு. ஓகே இப்போ அடப்பா நல்லா இருக்கு. ஏண்டா சேவனே சுற்றிட்டு இருந்தால அப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதால. ஏன் இந்த பொல்லாத ஆச்சு, இந்த பொல்லாத உலகத்திலே யாருனை நினைப்பா நண்பா. இந்த மாதிரி அசிங்கமா பாட்டு பாடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் பாட மாட்டேன். போயோ ஐயோ முன்னாடி பார்த்து பின்னாடி பாட்ட விட்டேனே. ஏங்க ஜெவத்துல போதா அடப்பாவீங்களா. சூப்பரா இருக்கேன். ஜெவத்துல வண்டி போகுது, பயங்கரமான வண்டியா தான் இருக்கேன். ஆனா இப்ப அடப்பாவி வானத்திலும் குச்சிருக்கு. காவாச்சி பிளட் பிடிக்கிறானுங்க. ஜிடியோட அதிகமா பிளட் பிடுங்குறானுங்க. 6 2 போடுவான் இல்லையா, 5 5 6 6 போடுவான் இல்லையா, 0 0 0 0 போடுவோம். இப்போ வந்துதான் நான் ஸ்கூட்டி பிளஸரா டி இன்னும் நம்ம ஊர் ஸ்கூட்டியில வருது. பரவாயில்லையே ஆர்ஜிஎஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே போட்டு எவ்வளவு பேர் பாத்திரம். அண்ட் இந்த கேம்ல என்னடா இதுவே பண்ணிட்டு இருக்கேன், இதுல நிறையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. அதுக்கு தேவை போறோம். அப்படி ஸ்கூட்டிலே போயிடலாம். இல்ல கெத்தா ட்ரோன் பைக்ல போலாம். பார்த்தா இந்த கேம்ல நிறைய இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். போய் பாட்டு வரலாம் ப்ளீஸ். போய் பாட்டு வரலாம் வாங்க. உங்க மைண்ட் வைஸும் அதுதான் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா அதை பண்ணாதானே வீடியோவே பார்ப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்றது, கண்டென்ட் இல்லாத அது என்னங்க வீடியோ. கண்டென்ட் இல்லாத வீடியோலாம் யூடியூபரான்னு கேட்டுறீங்க. அதனால கண்டென்ட் கண்டியாத போய் பார்ப்போம். ஸோ இந்த ஊரில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு செத்தோம், அவ்வளோதான், முடிஞ்சிட்டோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ ஓடக்கூட மாட்டான் பாருங்க. நான் அழுத்திட்டு இருக்கேன். நான் எப்படி வர்றேன் பாருங்க.
சங்கி மங்கி கண்ணு கொடுத்துருக்காங்களா? இப்ப பாரு யார் யார் யாரு மேல ஏண்டா? யாரு மேல டேய் நீ நெடு யாரு மேல போட்டாச்சு. ஓடு தூரமா ஓடு வெடிக்க போகுது இன்னும் வெடிக்கல. என்னடா அவனும் பாட்டு ஓட்டுறானுங்க வண்டியா? ஏய் நில்லு மேன். என்ன ஒன்னும் வெடிக்க மாட்டேங்க, ஒன்னும் புரியலையா? ஹே இங்க பாருங்க, ஸ்டிக்கி பான் ஆக்டிவேட்னு ஒண்ணு இருக்கு. நான் எதுவும் சீட் கோடு வாங்கலான்னு எதிர்ச்சியா வந்தேன். என்னடா இது அப்படி சைட்ல தொட்டு பார்த்தா ஆக்டிவேட் இருக்கு. நண்பர்களே இது பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்குப்பா, நான் செம்ம பண்ணா இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கன் எடுத்து பார்க்கலாம். கன் எல்லாம் என்ன ரேஞ்சு போதே தம்பி? இங்க போடு புல்லட் அவன் என்ன சொன்னா அப்படியே லிஃப்ட் கேட்டவன் அங்க இன்னைக்கு வர முடியல, கால் வலிக்குது அப்படின்னா லிஃப்ட் கேட்டு போடா நீ உன் கால் வந்தே பரவாயில்ல நடந்து போனோம். இப்போ பாருங்க செத்து போடாமா என்ன நடந்து போன்றேன். செத்து போலாம். அங்க இருக்கிறவங்க அவர் ஓடலாம் ட்ரை பண்றாரு. யாருக்கிட்ட இருந்துடா ஓடுறதுனால எவ்வளவு பெரிய பிளேயர்னு தெரியுமா? ஒன் டாப் கிங்டா நானு, எவ்வளவு பெரிய ஆளு. ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருந்து அதை நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்றேன். ஸோ என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு எஃப்எஃப் வீடியோ அப்படி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. பட் அதுக்கு வந்துட்டு நமக்கு டைம் கிடைக்கல. ஆனால் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோவா நம்ம எஃப்எஃப் வீடியோ வந்து போட போறோம். அந்த இடத்துல நான் ரியல் நேம் மென்ஷன் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தயவு செஞ்சு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி விட்டு பாருங்க ப்ளீஸ். வேணும்னா பண்ணி விடுங்க, இல்லையா வாங்க வேற. இப்போ 90 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? போடு வெளிவாடா இவன் வேற. ஐயோ டே ஆங்கிள் இவங்க தாறு. ஐயோ பயங்கரம். என்னோட ட்ரீம் கார் சூப்பரா. இதெல்லாம் கூட என் ட்ரீம் கார் இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாருங்க, வண்டி படம் மாசம் இருக்கும். இங்க மாசுக்கு தான் காசு. அது இல்லை இப்போ காரில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினச்சா ட்ரோன் பைக் எடுத்துன்னு போயிருக்கான். ஆனா எடுத்துன்னு போயிருந்தா இந்த மாதிரி கவுந்து வச்சுக்கோங்க செத்துருவான். அதனால தேவையா கிடையாது, போகடா நீங்களும் உங்க ட்ரோன் பைக் ஒன்று நான் அப்படியே கெத்தா கார்லயே கிளம்பி வந்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம கார்ல ஒரு நீண்ட பயணம் போயிட்டு இருக்கிறோம். அந்த கேப்ல லைக் பண்ண இந்த லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? எப்படி போகுது பாருங்க. அட்டேங்க அப்பா, என் தலைவன் தான். எப்படியே தலைவன் தான் அப்படிங்கப்பா பயங்கரம். கவுத்துறா ஊடிய பத்தி இப்ப கெத்தால பேசிட்டேன். அப்பாடி எப்படி என் தலைவன் வந்து கவுறாடி போங்கடா கண்ட்ரி. ஏ கட்டணம் கட்டுறாங்களா? சீரியஸ்லி? வாட் இஸ் திஸ்? என்னடா இது? அட கண்ட்ரி உள்ள வந்து பாக்கலாம். அண்ணன் வர்றாரு வழி விடையே. அண்ணன் இறங்கி வண்டி நிறுத்துடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் கோஆபரேட் பண்றா. அண்ணன் அசிங் பண்ணிட்டே இருக்க வந்ததுல அப்பா உள்ள வந்தாச்சு. இது என்ன அப்படின்றது சுத்தி பார்ப்போம். இது நிறைய இருக்குப்பா இந்த இதுல. அடா பாவி, எங்கேயோ போய் விட்டியடா வேண்டாம் வயிற்றுச்சல கிளம்பியடா. பில்டிங்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ஒரு கதவு திறந்துருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தா அதுக்கு ஆடி பில்டிங். அப்புறம் எதுக்கு நான் உள்ள போய் பார்க்கணும்? போங்கடா நீ காலி பில்டிங் நீங்க வச்சுக்கோங்க. காலி பில்டிங்க எப்போ போயிட்டு முரட்டு சிங்கிளுங்கோ கண்ணு முன்னாடி வந்துடுறீங்க. இதே மாதிரி அச்சு ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன், ஜாலியா போவேன். இடத்துல ட்ரெயின் ஓடும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ப்ரோ, போய் பாருங்க அங்க செம்ம பண்ண இருக்கு ப்ரோ அப்படின்னீங்க. ரயில்வே ஸ்டேஷன் காணும், ஏர்போர்ட் இருக்குங்க அதையும் காணும். ஏதோ ஃபீல் ஆகுட்டானுங்க. எல்லாம் ஃபீல் ஆகுதான். என்னடா இது வீடு? வண்டி நிறுத்துறோம். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு இல்லப்பா. வண்டி தப்பிச்சிருச்சே அப்படியே பொண்ணு கேஷுவலா போயிட்டு வீடு நிறைய இருக்கு. ஒரு வீடு நம்ம ரெண்டுக்கு எடுத்துடலாமா?
எடுக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி எடுக்க முடியாமல் தான் இருக்கும். இந்த இடத்துல எதோ இருக்குப்போ, என்னது இது 4 இது மாதிரி வச்சிருக்காங்க. பட் இந்த பொல்லாத உலகத்திலே ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்க்கல இருங்க. வெயிட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பொறுமையாக பார்க்கலாம். ஏய் என்னடா கிளிச் ஆகிட்டானா? ஓ இல்லையா, நல்ல வேலை ஸ்லோமோ தொட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிச் ஆகிட்டேன், நான் பயந்துட்டேன். ஸோ பொறுமையாக பார்க்கலாம். டேய் இருடா அங்க ஏதோ தெரியுத. இதுங்க ஸ்னைப்பர் இருந்துச்சுல. ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் உண்மையிலுமே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இப்போ ட்ரெயின் வர எப்படி நிறுத்துதுன்னு தெரியலையே. இங்கே இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக ட்ரெயின் எப்படி நிறுத்துதுன்ற மாதிரிங்க. பிரேக்குன்னு இருக்கானுங்களா, பிரேக் போட்டு பார்க்கலாமா? நிற்கிதானே. ஸோ கொஞ்சம் கிட்ட வரட்டும். அடிச்சு தூக்கிட போயிடா ஃப்ரெண்ட். தள்ளி நின்னுக்குடா, அடிச்சு தூக்கிட போயிடா. ஜாலியாக ரெவஞ்சிங் போட்டுருக்கோம். பிரேக், இன்ஜின் போயிட்டு பிரேக்டா, அழுத்தி புடி. அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம தான் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, ஃபார்வேர்டு கொடுக்குறேன்னா ஃபார்வேர்ட் ஆகும். நண்பா இப்போதான் நண்பா உன்னை பற்றி பெருமையாக பேசுனேன். கொஞ்சம் முன்னாடி வாடாடி நண்பா. ராஜ்குட்டி வாடா ப்ளீஸ்ரா. போடு. இப்போ நவுறுதா? அட போங்கடா கண்ட்ரி. ட்ரெயின் மேலே ஏறு. டேய் ஏறுறா. அட பாவி, ஏற முடியாதுன்ட்டானே. இந்த இடத்துல இருக்குப்பா. என்னடா எங்க கதை வந்து எங்கடா ஏறா? டே எங்க மேஜிக் மேனுங்க. போடு. ஆறுனே பயங்கரமா இருக்கு. சிஜிக்கி மகேந்திராவை அடிச்சு தூக்குறேன்டா இன்னைக்கு. மகேந்திரா பாருங்க, தார் அடிச்சு தூக்க போறேன் இன்னைக்கு. தாரு வலிவுடைய வழியில குறுக்க நின்ன அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா. தாரா இருந்தாலும் சரி, அயன்மேனா இருந்தாலும் சரி, இப்படிதான் பாவேன். அப்படியே குஜி, எப்படியே கெத்தா மாசா ட்ரெயினில் ஓட்டுறோம்ல. ஸோ இந்த கேம் வந்துட்டு இதே முடிச்சுக்கலாம் இந்த கேம் பிளேவை. ஸோ இந்த கேம் பிளேயில் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே இருக்குடா, இந்த மாதிரி சிஎன்ஜின்னு ஒருத்தர் போடுறான்டா, நான் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பண்ணி விட்றேன். அந்த 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி விட்டுருங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் மேரின்ற மாதிரி சரி, அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. சரிங்களா? பொங்கல் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். பை.